ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது கதையோடு கற்போம் எபிசோட் 2. நேத்து நம்ம தமிழ் பிராமி எழுத்துக்கள் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சங்க காலத்துக்குள்ள போலாம். சங்க காலம் அப்படின்னா என்ன? பொதுவாக கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த அந்த காலத்தை தான் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல தமிழகத்தை முக்கியமான 3 அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க. சேரர், சோழர் அண்ட் பாண்டியர்கள். இவங்களை தான் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இவங்க உண்மையிலே வாழ்ந்தாங்க அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு இல்லையா? சோ அதுலதான் ஒண்ணு கல்வெட்டுக்கள். இப்போ மாங்குளம், அழகர்மலை, கீழவளவு, புகழூர் இந்த மாதிரியான இடங்கள்ல கிடைச்ச அந்த பழைய கல்வெட்டுகளை வச்சுதான் உண்மையாவே அந்த சங்க காலத்துல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி அந்த காலத்து மக்களுடைய அரசர்கள் சமயம் இந்த மாதிரி அவங்க எதையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதையும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப அசோகருடைய சில கல்வெட்டுகள்ல கூட சோழர், பாண்டியர் போன்ற தென்னிந்திய அரசர்கள் பற்றிய சில குறிப்புகள் இருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகளும் இருக்கு. இப்ப நாணயங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர்கள் இவங்களுடைய நாணயங்களும் கிடைச்சிருக்கு. ரோமானிய நாணயங்களும் தமிழகத்துல கிடைச்சிருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழகம் அப்பவே வெளிநாடுகளோட வணிகம் செஞ்சிருக்கு அப்படின்றது தெரியுது. அடுத்து அகழாய்வு பார்க்கும்போது ஆதிச்சநல்லூர், கொடுமணல், புகார், கொட்கை, அழகன்குளம், உறையூர் இந்த மாதிரி இடங்கள்ல ஆராய்வு நடத்திருக்காங்க. அங்க கிடைச்ச பொருட்களில் இருந்து அந்த காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன தொழில் செஞ்சாங்க, எப்படி வணிகம் செஞ்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பட்டினப்பாலை அப்படின்னு எடுத்துட்டோம்னா புகார் நகரத்தையும் வணிகத்தையும் அவங்களுடைய வணிகத்தை பத்தியும் சொல்லக்கூடியது. இப்ப மதுரை காஞ்சி அப்படின்னா மதுரை நகரத்தை பத்தி சொல்லக்கூடியது. சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரியான நூல்கள் கூட பழந்தமிழர்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்க உதவக்கூடியது. அதே மாதிரி பிலினி, தாலமி, பெரிப்ளஸ் இவங்களோட வெளிநாட்டு குறிப்புகள் கூட தமிழகத்தை பத்திய முக்கியமான தகவல்களை தருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மூவேந்தர்களை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேரர்கள் மேற்கு தமிழகத்திலும் இன்றைய கேரளத்தினுடைய சில பகுதிகளிலும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. சேரர்களை பத்தி தெரிஞ்சுக்க பதிற்றுப்பத்து ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லலாம். சேரர்களுடைய புகழ்பெற்ற மன்னர் யாரு அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரத்துல செங்குட்டுவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ கண்ணகிக்காக பத்தினி தெய்வ வழிபாட்டை நிறுவியதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சேரர்களுடைய சின்னம் வில் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்ப முக்கியமான துறைமுகங்கள் அவங்களுடையது என்னன்னு பார்த்தா முசிறி, தொண்டி. அடுத்து சோழர்களை பத்தி பார்க்கும்போது சோழ நாட்டோட முக்கியமான பகுதி எதுனா காவிரி ஆற்று பகுதி. சோழர்கள்ல மிகவும் புகழ் பெற்றவர்கள் யார் அப்படின்னா கரிகால சோழன். அவர்கள் பல போர்கள்ல வெற்றி பெற்றதாக சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அவங்களோட பெயரோடு தொடர்பு படுத்தக்கூடிய முக்கியமான சாதனை என்ன அப்படின்னு பார்த்தா கல்லணை. இப்ப சோழர்களுடைய முக்கியமான துறைமுகம் எது அப்படின்னு பார்த்தா புகார். அது ஒரு வணிக நகரமா இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப பட்டினப்பாலை அப்படின்றது புகார் நகரத்தை பற்றிய நிறைய தகவல்களை தரக்கூடிய ஒரு முக்கியமான நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சோழர்களுடைய சின்னம் என்னன்னா புலி சின்னம். முக்கியமான தலைநகரங்கள் உறையூர் மற்றும் புகார். அடுத்து பாண்டியர்கள் பத்தி பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய தலைநகரம் அப்படின்னு பார்த்தா மதுரை. முக்கியமான துறைமுகம் அப்படின்னா கொட்கை. இப்போ கொட்கை அப்படின்றது முத்துக்குடித்தலுக்கு புகழ் பெற்றதுன்றது நமக்கு தெரியும். பாண்டியர்களுடைய புகழ்பெற்றவர் யாரு அப்படின்னா நெடுஞ்செழியன். அவர் சிறந்த போர் வீரராக இருந்தார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான பாண்டிய மன்னன் தான் முதுகுடுமி பெருவழுதி. இங்க இந்த டைம்ல பாண்டியர்கள் நிறைய வேள்விகளை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முதுகுடுமி பெருவழுதி அப்படின்றவர் பல வேள்விகளை எல்லாம் நடத்திய மன்னராக குறிப்பிடப்படுகிறார். இவர்களுடைய சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் சின்னம். இப்போ மூவேந்தர்களை தவிர நிறைய சிறிய மன்னர்களும் இருந்திருக்காங்க. அவங்களை தான் நம்ம குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமானவர்கள் கடையல் வள்ளல்கள். அவங்க யாரு அப்படின்னா பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி இவங்க எல்லாருமே கொடைத்தன்மைக்காக புகழப்பெற்றவர்கள். அதுல அதியமான் மற்றும் ஔவையார் பற்றிய கதை நமக்கு ரொம்பவே பிரபலமான கதை நமக்கு தெரியும். ஆய், அந்திரன் போன்ற இந்த மன்னர்கள் சங்ககால இலக்கியங்கள்ல குறிப்பிடத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம சங்க காலத்தை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த எபிசோட்ல சங்ககால மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள போகலாம். அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன வேலை செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளா பார்க்கலாம். அது வரைக்கும் படிப்பை சுமையா நினைக்காம கதையோடு கற்போம். நான் உங்கள் நிர்மலா. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.